குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய லெசன் வந்து பார்த்திங்கன்னா 7th லெசன் கடல் பற்றி பார்க்கலாமா? ஆன்சர்ஸ் பாருங்கள். கடலுடன் தொடர்புடைய சொற்களை கண்டுபிடித்து எழுதுவேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் என்னது? வலை, இது கடற்கரை, இது கப்பல், மீன், இந்த மாதிரி பிக்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம என்ன எழுதலாம் பாருங்கள். நண்டு இருக்குது, படகு, கடற்கரை, சிப்பி, மீன், வலை, சங்கு, முத்து, மீனவர். அதை தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். படகு, நண்டு, கடற்கரை, சிப்பி, வலை, மீன், சங்கு, முத்து, மீனவர். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள். கடல் சார்ந்த ஒத்த ஓசை சொற்களால் நிரப்புவேன். கடல் சார்ந்த சொற்கள் தான் போடணும். சிற்பி செதுக்குவது சிலை, மீன்கள் பிடிக்க உதவுவது. ஒத்த ஓசை சொற்கள்னால் ஒரே மாதிரி சவுண்டில் வரும். சிலைன்னா என்ன எழுதலாம்? வலை. சரிங்களா? மலர்களில் இருக்கும் தேன், கடலில் இருக்கும் என்னது? மீன். ஓங்கி உயர்ந்தது மலை, கடலில் எழுவது அலை. பூக்களை மொய்க்கும் வண்டு, கடலில் இருக்கும் நண்டு. உடலுக்கு தேவை சத்து, உப்பு நீர் கடலில் எடுக்கலாம் முத்து. அச்சம் என்பது நமக்கு இல்லை, ஆழ்கடலிற்கு ஏது எல்லை. சரிங்களாப்பா? அந்த ஒரு எழுத்தை மட்டும் மாற்றி ஒத்த ஓசை சொற்களை நம்ம கடல் சார்ந்த சொற்களை வைத்தே நிரப்பியாச்சு. அடுத்து பாருங்கப்பா. சொல்லை தொடரில் அமைத்து எழுதுவேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? கடல் என்ற சொல் கொடுத்துருக்காங்க. அது எப்படி தொடரில் எழுதலான்னா, நான் கடலில் பெரிய மீன் பிடித்தேன். அப்போ கடலில் போட்டிருக்காங்களா? அடுத்து பாருங்கள். அல்லும் பகலும், பொது தேர்வுக்கு அல்லும் பகலும் படிப்பேன். அடுத்து சிப்பி, அமுதன் கடற்கரையில் சிப்பி எடுத்தான். அப்புறம் பாருங்கள். அலையோசை, கடலில் அலையோசை கேட்டுக்கொண்டே இருக்கும். அடுத்து இடி முழக்கம், வானில் இடி முழக்கம் கேட்டது. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள். பத்தியை படிப்பேன், வினாக்களுக்கு விடையளிப்பேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இந்த பத்தியை நல்லா பார்த்துக்கோங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எவரும் இலர் என்பதன் பொருள் என்ன? யாரும் இல்லை. அடுத்து கடலின் அலைகள் பார்ப்பதற்கு எவ்வாறு காட்சி அளிக்கின்றன? குதிரைகள் அணிவகுத்து வருவதை போல் காட்சி அளிக்கின்றன. அடுத்து கடல் வளங்களை பற்றி எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? மீன் வளங்களையும் விலை மதிப்புமிக்க முத்துக்களையும் கொண்டுள்ளது தான் கடல் வளங்கள். அடுத்து பாருங்கப்பா. மழை நீரை சேமித்து வைக்கும் பெரிய கலனாக விளங்குவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? எதுப்பா? மழை நீரை சேமித்து வைக்கும் பெரிய கலனாக விளங்குவது பெருங்கடல். அடுத்து பாருங்கள். புத்தகத்தில் தேடி எழுதுவோம். எழுதலாமா? முதல் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக. அள்ளும் அழுப்பும், முதல் எழுத்து ஒன்றா இருக்கா? விளைக்கொள் விளையாடர். அடுத்து மழைக்கு மதித்து. அடுத்து பாருங்கப்பா. மீன், முத்து, சிப்பி இடம்பெற்ற பாடல் வரிகளை கண்டறிந்து எழுதுக. பாருங்கள். மகர மீனுழவும் கடலே, விளைக்கொள் முத்தளிக்கும் கடலே, சிப்பி விளையாடர் உதவும் கடலே. இப்போ மீன் வந்துருச்சு, முத்து வந்துருச்சு, சிப்பி வந்துருச்சு. அடுத்து கடலின் அலை மற்றும் ஒளியை எதனுடன் ஒப்பிடுகின்றனர்? பார்த்திங்கன்னா, கடலின் அலையை வந்து குதிரை அணிவகுப்பதற்கும் கடலின் ஒளியை வந்து இடியின் முழக்கத்தோடும் ஒப்பிடுகின்றனர். அடுத்து கடலினால் ஏற்படும் நன்மைகள் யாவை? என்ன நன்மைகள் இருக்குன்னா, எண்ணில்லாத மீன் வளங்களையும் விலை மதிப்புடைய முத்துக்களையும் கொண்டுள்ளது. கடல் மழை பெய்வதற்கு காரணமாகவும் மழை நீரை சேமித்து வைக்கும் கலனாகவும் விளங்குகிறது. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள். நாள் குறிப்பை படிப்பேன், கட்டுரையாக எழுதுவேன். இப்போ பார்த்திங்கன்னா, எங்கள் பள்ளி ஆண்டு விழா, அதை பற்றி நம்ம கட்டுரை எழுதணும். இந்த இதெல்லாம் கொஞ்சம் குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த குறிப்புகளை படிச்சுட்டு நம்ம கட்டுரை எழுதலாமா? எப்படி எழுதலாம் பாருங்கள். பள்ளி ஆண்டு விழா முன்னுரை. எங்கள் பள்ளி ஆண்டு விழா ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான நிகழ்வாகும். இது மாணவர்களின் திறமைகளையும் சாதனைகளையும் வெளியே கொண்டு வருகிறது. பாருங்கள். பொருளுரையில் பள்ளி ஆண்டு விழாவில் பலவித கலை நிகழ்ச்சிகள், போட்டிகள் நடைபெற்றன. இந்நிகழ்வு குழந்தைகளின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. இவ்விழாவில் பள்ளியின் வளர்ச்சி மற்றும் பெருமைகளை குறித்து பேசினார்கள். மேலும் வெற்றி பெற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அது அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இருந்தது. முடிவுரையில் எப்படி முடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி ஆண்டு விழா என்பது மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பள்ளிக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வாகும். சரிங்களாப்பா? அப்போ நம்ம வந்து ஒரு கட்டுரை எழுதணும்னா முன்னுரை வேணும், அது என்ன பொருள் எழுத போகிறோமோ பொருளுரை எழுதணும், கடைசியில் அதை கன்க்ளூட் கொண்டு வரணும், முடிவுரைக்கு கொண்டு வந்துடணும். சரிங்களா? இதுதான், இந்த மாதிரி தான் ஒரு கட்டுரை எழுதணும். அதுக்கு உண்டான குறிப்புகளை வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தே நம்ம இந்த குறிப்புகளை பயன்படுத்தி நம்ம கட்டுரையாக உருவாக்கலாம். உங்கள் பள்ளியிலையும் ஆண்டு விழா வந்து கொண்டாடி இருப்பாங்க, அதோட அனுபவத்தையும் நீங்கள் எழுதலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். குழந்தைகள் தின விழா, அந்த குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஒரு கட்டுரை எழுதலாமா? குழந்தைகள் தின விழா பற்றின முன்னுரை பாருங்கள். குழந்தைகள் தினம் ஆண்டுதோறும் நவம்பர் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இது இந்திய விடுதலை போராட்ட வீரர் மற்றும் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பிறந்தநாளை குறிக்கிறது. சரிங்களா? எதனால் குழந்தைகள் தின விழா கொண்டாடுறோம்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருக்காங்களா, அவர்களுக்கு வந்து குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் அவருடைய பிறந்தநாளையே குழந்தைகள் தினமாக மாற்றிட்டாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். பொருளுரையில்
குழந்தைகள் மீது அவர் கொண்டிருந்த அன்பையும் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் அவர்களின் பங்களிப்பையும் போற்றும் வகையில் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் பள்ளிகளில் விளையாட்டுப் போட்டிகள் வைத்து பரிசுகள் வழங்கப்படுகின்றன. சரிங்களா? விளையாட்டுப் போட்டி குழந்தைகளுக்கான மாறுவேட போட்டியில் நிறைய பள்ளிகளில் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுடைய பள்ளிகள்லையும் வச்சுருப்பாங்க நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அனுபவத்தை இங்கே எழுதுங்க. சரிங்களா? இதை எப்படி முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிவுரை பாருங்கள். குழந்தைகள் தினம் என்பது குழந்தைகளின் மகிழ்ச்சியையும் அவர்களின் எதிர்காலத்தையும் கொண்டாடும் விழாவாக கருதப்படுகிறது. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கப்பா, படிப்பேன் மின்னுவேன். இதில் அந்தந்த எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ஆ முதல் அவ் வரை இருக்கக்கூடிய உயிர் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அதற்கான வார்த்தைகளை இங்கே சில எழுத்துக்கள் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. அதை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அதோட வார்த்தைகளை கண்டுபிடிக்கலாம். ஆ அலை அடை, ஆனா ஆசை ஆமை, இமை இழு. இந்த இதுக்குண்டான வார்த்தை எழுத்துக்கள்லாம் இது இங்கே தானேப்பா இருக்குது. அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறணும். ஈகை ஈடு, உலை உளி, ஊழி ஊர். இங்கே எடு எலி, ஏனம் ஏழை ஏர், ஐயா ஐவர், ஒரு ஒளி, ஓ அப்படின்னா ஓசை ஓர், அப்படின்னா ஔவை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், சொல் உருவாக்கி தொடர் எழுதுவேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இங்கே சில நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கட்டத்திலேருந்து ஒரு எழுத்தை எடுத்து ஒரு சொல்லாக உருவாக்கி அந்த சொல்லின் மூலமாக நம்ம என்ன செய்யணும்? ஒரு தொடராக எழுதணும். பாருங்கள், பழம், மரத்தில் பழம் பழுத்து இருந்தது. காகம், காகம் இரை தேடியது. உரல், அரிசி உரலில் இடிப்பர். மயில், மயில் தோகையை விரித்தது. பாலம், பாலத்தில் ரயில் சென்றது. அடுத்து கனவு, முகிழன் கனவு கண்டான். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், முதலெழுத்து குறிலை நெடிலாக்குவேன், நெடிலை குறிலாக்குவேன். இப்போ முதலெழுத்து குறிலாக இருந்துச்சுன்னா அதை நெடிலாக மாற்றணும். நெடிலாக இருந்துச்சுன்னா என்னவா மாற்றணும்? குறிலாக மாற்றணும். பாருங்கள், குறில் நெடில். பழம் அப்படின்னா பாலம், கல்னா கால், பல்னா பால், குடைனா கூடை, வழி அப்படின்னா வாளி, நகம்னா நாகம், படம்னா பாடம், சட்டை அப்படின்னா சாட்டை, வனம் வானம், நிலம் நீளம். அதே மாதிரி தான் நரை நாரை, முட்டை மூட்டை, குண்டு கூண்டு, கொடை கோடை, பனை பானை, தளம் தாளம், பதம் பாதம், மடம் மாடம், தொண்டு தோண்டு, அவள் ஆவல். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 2 சொற்களுக்கும் உரிய எழுத்தை எழுதுவேன். எழுதலாமா? பாருங்கள், சோளம் சோறு. இங்கே போட்டோம்னா போர்வை போட்டி. அடுத்து கோண கோடி கோடை, தோண தொலைவு தொடக்கம். அடுத்து சொற்கள் சொந்தம், மோன மோதிரம் மோர். அடுத்து மோன மொச்சை மொட்டை, ஆனா அறுவை அருங்கு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இணைப்பேன் வருவேன் வண்ணம் தீட்டி மகிழ்வேன். இந்த மாதிரி இணைத்து வரைஞ்சிட்டு அதுக்கு கலர் பண்ணி பார்க்கணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், வளரறி மதிப்பீடு பார்க்கலாமா? ஒத்த ஓசை அடிப்படையில் பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்களா? பொருந்தாது பாருங்கள், ஒத்த ஓசை அடிப்படையில் பொருந்தாது. இங்கே அலைக்கடலை கருங்கடலை வருது. எல்லை களைப்பு அல்லும் பகலும். இங்கே உறங்காயோ உணதொழியோ, உறங்காயோ ஒத்த ஓசை எல்லை களைப்பு தான்ப்பா. இதுதான்ப்பா சரியான ஆன்சர். இது கிடையாது. ஆப்ஷன் இ. ஏன்னா எல்லை களைப்பு ஒத்த ஓசை அடிப்படையில் கிடையவே கிடையாது. இங்கே கூட வருது உறங்காயோ உணதொழியோ அப்படின்ட்டு. அடுத்து பொருந்தாத சொல் தொகுப்பை கண்டறி. பார்த்தீங்கன்னா மகரம் மன்னன் மீன் தான் பொருந்தாத சொல் தொகுப்பு. ஏன்னா மகரம் வேறு மன்னன் வேறு மீன் வேறு. இதில் பார்த்தீங்கன்னா புறவி குதிரை, பரினா குதிரையை குறிக்கக்கூடியது. இதில் முன்னீர் சமுத்திரம் கடல்னா சமுத்திரத்தை குறிக்கக்கூடியது. இங்கே ஓசை சத்தம் மொழினா சவுண்டு. இதுதான் பொருந்தாதது. அடுத்து பாருங்கள், விடுபட்ட இடத்திற்குரிய சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் அலைகள் பார்ப்பதற்கு குதிரைகள் அணிவகுத்து வருவதை போல் காட்சியளிக்கின்றன. இப்போ இந்த இடத்துல குதிரைகள் வரும். அடுத்து கடல், இப்பாடலின் ஆசிரியர் யார்? கவிமணி தேசிய விநாயகம். அடுத்து அடிக்கோடிட்ட சொல்லியிருக்கான பொருள் மகிமை அப்படின்னா பெருமை. அப்புறம் பாருங்கள், பாடலை படித்து விடை எழுதுக. இந்த பாடலில் பாருங்கள், முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை கண்டறியினா மலை மகர, மலை இருக்கா மகர. அடுத்து மலையை வயிற்றடக்கம் கடலை என்ற பாடல் வரிக்கான பொருள் என்னென்னா, கடலுக்குள் உயர்ந்த மழையும் அடங்கி இருக்கிறது அப்படின்றது தான். அடுத்து எண்ணில் என்ற சொல்லின் பொருளை எழுதுக. எண்ணில்னா எண்ணில் அடங்காத. பாடலில் இடம்பெற்றுள்ள ஒத்த ஓசை சொற்களை எடுத்து எழுதுக. பாருங்கள், பெருங்கடலை, அலைக்கடலை, கருங்கடலை. அடுத்து கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய வளங்கள்னா மீன் வளங்கள், முத்து சிப்பி இதெல்லாம். அடுத்து கூற்று காரணம் பாருங்கள். கூற்று 1ல் கடலுக்குள் உயர்ந்த மழைகள் உள்ளன. கூற்று 2ல் ஆறுகள் மழை நீரை சேமித்து வைக்கும் பெரிய கலன். அப்போ இதில் என்னென்னா 1 சரி 2 தவறு. ஆறுகள் மழை நீரை சேமித்து வைக்கக்கூடிய பெரிய கலன் கிடையாது. ஆறு என்ன செய்யும்? ஓடிக்கொண்டே இருக்கும். அது ஒரு நீரை ஒரு இடத்துல சேமித்து வைக்காது. அப்போ அது தவறு. ஸோ இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பாடலுடன் தொடர்புடைய சொல் எதுன்னு பாருங்கள். காடும் மழையும் கடந்து செல்வேன், குட்டை குளங்கள் நிரப்பிடுவேன், கடைசியில் கடலில் கலந்துடுவேன். இப்போ எங்கே உதிக்குது? காட்டிலேருந்து வருதுன்னா எல்லாத்தையும் தாண்டி தாண்டி சென்றுக்கிட்டே இருக்கக்கூடியது ஆறு. அடுத்து
அலுப்பு அப்படின்னா சத்து, சரியா? அலுப்புன்னா களைப்பு. ஒளி அப்படின்னா சத்தம். திரை அப்படின்னா அலை. அல்லும்னா இரவும்னு அர்த்தம். பொருத்தி நம்ம அதுக்கான ஆன்சரை கரெக்டாக பார்க்கணும். இதுதான் சரியாக பொருந்தி இருக்கு. அடுத்து பாருங்க, அலுப்பும் இலையோ கருங்கடலே. இத்தொடரின் பொருள் என்ன அப்படின்னா, கடலுக்கு ஓய்வு என்பதே இல்லை அப்படின்றது தான், சரிங்களா? அடுத்து பாருங்க, பாடலில் விடுபட்ட இடங்களை தேர்ந்தெடுத்து நிரப்புக. பொங்கு திரைகளோ கடலே, அவை புறவி நிறைத்தாமோ கடலே. எங்கும் உணதொழியோ கடலே, அன்று இடியின் முழக்கமோ கடலே, அவை நிறைத்தாமோ முழக்கமோ. அடுத்து பாருங்க, பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்க, நல்லா படிச்சுக்கோங்க பத்தியை. பாருங்க, கடலின் அலைகள் எதனால் உருவாகின்றன? காற்றினால். அடுத்து, கடலில் வாழும் உயிரினம் எது? சுறா. அடுத்து, கடலை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா இவை அனைத்தும் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? மழை பெய்வதற்கு ஆதாரமாக விளங்குகிறது. அடுத்து, பல்வேறு உயிரினங்கள் வாழ்கின்றன. கடலடி வளங்களை பாதுகாப்பதற்கு. இது மூணுமே எதுக்கான பாதுகாப்பு? கடலை நாம் பாதுகாப்பதற்கான எடுத்துக்காட்டுகள். அடுத்து, சுனாமி ஆழி பேரலைகள் ஏற்படுவதற்கான காரணம் கடலுக்கு அடியில் ஏற்படும் நிலநடுக்கம் தான். அது ரெண்டுமே ஏற்படுவதற்கான காரணம். அடுத்து பாருங்க, வட்டங்களை படமாக்கி அது குறித்து எழுதுங்கள். பாருங்கள், அந்த வட்டங்கள்லாம் அதை கலர் பண்ணோம்னா இது கப்பல் ஷேப்பில் இருக்கா? அப்போ கப்பல் அப்படின்னா கப்பல் கடலிலே செல்லும், அது அலைகளுக்கு ஏற்ப அசைந்து செல்வது எனக்கு பிடிக்கும். இதை பார்த்திங்கன்னா பட்டம் ஷேப்பில் இருக்கா? பட்டம் வானிலை பறக்கும், காற்றின் திசைக்கேற்ப பட்டம் பறப்பது அழகாக இருக்கும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், குறிப்புகளை படித்து யார் என கண்டறியலாமா? பாருங்கள், குறுகிய மீசை முடி, நீண்ட வால், கூரிய பற்கள், உடலிலே வரிகள் அப்படின்னா அது வந்து என்னது? புலி. சரிங்களா? புலிக்கு தான் அப்படி இருக்கும். அடுத்து பாருங்கள், உடல் முழுவதும் முடி இருக்கும், இதனுடைய முன்கால்கள் கைகள் போல் செயல்படும், முன்வாய் நீண்டு இருக்கும், வால் இருக்காது. குரங்கு மாதிரி. இது வந்து குரங்கு. இதுக்கு தான் பாருங்கள், முன்வாய் நீண்டு இருக்குது, கைகள் கைகள் போல் செயல்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து, இப்படி இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. உங்களிடம் எதையும் தரும் மந்திரக்கோள் கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அது கேட்டோன்னே எல்லாமே கிடைக்கக்கூடிய மந்திரக்கோள், இந்த மாதிரி கோள் உங்கள் கையில் வந்துச்சுன்னா நீங்கள் என்னென்னலாம் செய்வீங்க? ஒரு கற்பனையாகதான்ப்பா. என்னிடம் மந்திரக்கோள் இருந்தால் என் நண்பர்களுக்கும் என் உறவினர்களுக்கும் அவர்கள் விரும்பியதை மந்திரக்கோள் மூலம் வரைவைத்து பரிசளிப்பேன். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதை இந்த இடத்துல நோட் பண்ணணும். அடுத்து, உங்களால் பறக்க முடிந்தால் நீங்கள் எங்கே செல்வீர்கள்? என்ன செய்வீர்கள்? என்னால் பறக்க முடிந்தால் பறந்து சென்று இந்த உலகத்தையும் பெரிய பெரிய கடல்களையும் பார்ப்பேன். பறந்து சென்றால் எல்லாத்தையும் பார்க்கலாம் தானே? ஓகே. அடுத்து பாருங்கள், காற்றுக்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுதணும். பாருங்கள், அன்புள்ள காற்றுக்கு என்ன எழுதலாம்? நீ இல்லாவிட்டால் பூமியில் எந்த உயிரினமும் உயிர் வாழ முடியாது. பஞ்சபூதங்களின் ஒன்றாக நீ இருக்கிறாய். உன் மூலம் பல்வேறு பயன்களை நாங்கள் பெறுகிறோம். இருந்த போதிலும் நாங்கள் உன்னை மாசுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். இந்த மாசுபாட்டை குறைத்து சுத்தமான காற்றை சுவாசிக்க நாங்கள் முயற்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி காற்றை பற்றின ஒரு கவிதை எழுதியாச்சு. சரிங்களா? இதோட இந்த லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.